ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஐஸ்வர்யம் எது? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயத்தை போஷித்தீர்கள் என்று சொல்லி ஐஸ்வர்யவான்கள் என்று இந்த நிருபத்திலே அநேக இடங்களிலே யாக்கோபு எழுதுகிறார். ஐஸ்வர்யம் எது? இன்றைக்கு மனிதர்கள் சொல்கிறார்கள் பணம் 10 செய்யும், பணமற்றவன் பிணம் என்பதெல்லாம் உலகம் அது சொல்லிக்கொண்டு தன்னுடைய மார்பை தட்டி கொண்டு அலைகிறது. ஆனால் உலக ஐஸ்வர்யம் சூரியனை காண்கின்ற பனி போல அது நிலையற்றது என்பதுதான் வேதாகமத்தின் கூற்றாக இருக்கிறது. வீம்பு பாராட்டச் செய்யும் ஐஸ்வர்யம் வீணாய் மடிய செய்துவிடும் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. உலக பார்வைக்கு வித்தியாசமான ஒரு வசன பார்வையை கொண்டு உலக ஐஸ்வர்யம்னா என்ன, பரலோக ஐஸ்வர்யம்னா என்ன என்பதை நாம் இந்த செய்தியில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஐஸ்வர்யம் எது? இன்றைக்கு உலக ஐஸ்வர்யம்னா அந்த பணம் நிறையா இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு உணர்வு தரும், சுதந்திர உணர்வை தரும். ஆனால் பரலோக ஐஸ்வர்யம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அது தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் சொல்கிறார். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று தான் இங்கே உடன் ஊழியனுக்கு பவுல் எழுதுகிறார். 2வது உலக ஐஸ்வர்யம், அதாவது பணமானது நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியதை நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் பரலோக ஐஸ்வர்யம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பணம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதில்லை, ஆபத்தானதும் கூட. உண்மையான பாதுகாப்பு தேவனை சார்ந்து கொள்கிறதுல தான் கிடைக்க முடியும் என்று நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 6:17-18 அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தவையுள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் என்று சொல்லித்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறதற்காக இந்த உலகத்திலே நாம் கொடுக்கப்படுகின்ற நமக்கு பாதுகாப்பாய் நினைக்கின்ற அந்த ஆபத்து நிறைந்த பணத்தை நாம் அங்கே செலவிட வேண்டும். மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், இங்கே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அரிச்சிரும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பணத்துக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பணம் எப்படி நமக்கு பாதுகாப்பை தர முடியும் என்று தான் இங்கே அதை உண்டாக்கின தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நம்மை அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கே உலக ஐஸ்வர்யம் என்னன்னு சொன்னால், உலக ஐஸ்வர்யத்தை சேர்க்கணுங்கிற ஆட்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பணமே வாழ்வின் லட்சியம் என்று அவர்கள் மார்தட்டக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவும் அவரது அரசுமே உண்மையான வாழ்வின் லட்சியம் என்று அங்கே அவர்கள் மார்தட்ட முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள்
அதைத்தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பவுல் சொல்லுகிறார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அதாவது கிறிஸ்துவும் அவரது அரசுமே தான் எனக்கு உண்மையான வாழ்க்கையின் லட்சியம். இந்த உலகத்தில் நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த நித்திய காலமாக அவரோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லித்தான். அதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று இந்த உலகத்தில் அநேக படிப்புகளை படித்து கமாலியலின் பாதத்தருகே அவர் படித்து வேறு மிகப்பெரிய வேத பண்டிதராக மாற்றப்பட்டிருந்த போதிலும் ஒரு கப்பலுக்கே ஓனராக இருக்கக்கூடிய அத்தனை செல்வாக்குகள் நிறைந்தவராக இருந்த போதிலும் எல்லாவற்றையும் எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமென்று விட்டேன், குப்பையா என்றேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் உலக ஐசுவரியத்தை தேடுகிறவர்கள் பணம் தாங்க எங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்க போகிற வரையிலும் ஓடுகிறதை பார்க்கிறோம். அதனை போல உலக ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர்கள்ட்ட கேட்டால் பணமே வலிமை என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியும். பணம் தான் எங்களுக்கு ரொம்ப வலிமையான ஒரு காரியம் என்று சொல்லி. ஆனால் பணம் பலவீனம். ஆவியானவருடைய நிறைவில் தான் ஒரு மகா பெரிய வல்லமையானது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை நிச்சயமாக நாம் அப்போஸ்தலரில் நாம் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பணம் தான் நமக்கு வலிமைன்னு சொல்லுகிற அந்த காரியத்தில் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். பணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியமல்ல, பணம் பலவீனம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். பணம் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, மனிதனுக்கு மதிப்பையும் தரக்கூடியது. உலக ஐஸ்வர்யம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் அது மனிதனுக்கு மதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. உலக ஐஸ்வர்யம் நமது மதிப்பானது பணத்தால் வருமாயின் வங்கிகளே நம்மை தொழக்கூடியதாக காணப்படுகிறது. நமது மதிப்பு தேவன் நம்மை பற்றி கொண்டிருக்கும் மதிப்பை பொறுத்தது என்று தான் வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மதிப்பு என்று எபேசியர் 1வது அதிகாரம் 3லிருந்து 14 வரையிலும் பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளையாகவே தத்தெடுத்து விட்டார். இன்றைக்கி உலகம் வங்கிகள் வேணால் பணம் நிறையா வச்சுருந்தோன்னு சொன்னால் நம்மை ரொம்ப மதிக்கும். ஆனால் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாகவே நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். பரலோக ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று சொல்லித்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை எழுப்பி கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்து அவ்வளோ பெரிய மேலான நன்மைகளை அவர் அளித்திருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நமக்கு பரலோகத்துக்கே ஒரு பெரிய இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதற்கு ஒரு முன்தொகையாகத்தான், உறுதி தொகையாகத்தான், அச்சாரமாகத்தான் ஆவியானவரையே நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். பணம்
வெற்றிகரமானவர்களாக அது நம்மை மாற்றும் என்று உலக ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களுக்கு வேதம் போதிக்கிறது. வெற்றிகரமான வாழ்வு என்பது தேவனுடைய வார்த்தையை அறிந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறதினால் அது வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் பணம் நினைத்ததை எல்லாம் பெற உதவுகிறது. உலக ஐஸ்வர்யத்தை வைத்து எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கிடலான்னு நினைக்கிறோம். பணத்தால் வாங்க முடியாத எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பணத்தினால் வாங்க முடியாத எவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் நினைக்கிறதை விட அதிகம் செய்து நம்மை ஒரு வழி நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று தான் வேதம் கூறுகிறது. பணம் மகிழ்ச்சியை தரும். நிறைய பணம் இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நீர்க்குமிழி சிற்றின்ப மகிழ்ச்சியை மட்டுமே இது தர முடியும் என்று வேதம் சொல்லுது. பணம் ஒரு நீர்க்குமிழி. அது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியை தர முடியும். நிறைவான மகிழ்ச்சியோ அது தேவனிடத்திலிருந்து தான் அது கிடைக்கிறது என்று சொல்லி வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. இதே யாக்கோபுவே தன்னுடைய 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அவர் அருமையாக சொல்லிக் கொடுக்கிற 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தினுடைய யாக்கோபு 5வது அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலும் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பணம் சொத்து என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதை சேகரித்து வையுங்கள் என்று நமக்கு உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவரவர் தேவைக்கேற்ப சிக்கனமாய் செலவு பண்ணணும்னு சொல்லிலாம் உலகம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதத்தினுடைய பார்வையில் நீர்க்குமிழியை போன்று இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை தரக்கூடிய இந்த பணமானது நமக்குரியது அல்ல. அது நம்ம அதற்கு ஒரு உக்கிரானக்காரர் தான், ஒரு மேனேஜர் மாதிரி தான், ஒரு பொறுப்பாளராக நம்ம இருக்கிறோம். தேவன் தான் இந்த பணத்துக்கு எஜமான். நன்மைக்காக எந்த அளவுக்கு அதிகமாக செலவு செய்யுங்கள், அதிகமாக சேமித்து வைக்காதீர்கள் என்று தான் வேதம் நமக்கு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் 6வது அதிகாரத்தில் அவர் அங்கே போதித்து கொண்டிருக்கும்போது 19லிருந்து 24 வரையிலும் சொல்லுகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். உலகத்தை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தான் திருடர்களெல்லாம் கண்ணமிட்டுலாம் திருட முடியாது, நீங்கள் அங்கே சேர்த்து வைங்க என்று சொல்லி அங்கே பேசுகிறார். ஆண்டவருக்காக செலவு பண்ணணும், ஊழியத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே ஒழிய இங்கே சேர்த்து வைத்து தன்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி சேர்த்து வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் ஒருபோதிலும் அது அறிவுரையை கூறவில்லை என்றே பார்க்கிறோம். அதே போல் பணமே தெய்வமாக இன்றைக்கு மனிதர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பணம் தாங்க எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் நமது ஏவலால் நாம் அதனை செலவிடும் மேலாளர்கள், அவ்வளோதான். நாம் பொறுப்பாளர்களாக மேனேஜர்களாக நாம் இருக்கிறோம். அனைத்துக்கும் எஜமான் நம்முடைய ஆண்டவர். நாம் ஒரு நாள் அதில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி எஜமான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் சங்கீதக்காரன் அருமையாக சங்கீதம் 24:1 அவன் அங்கே அருமையாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே அவருடையதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு அருமையான ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நான் தூர தேசத்துக்கு போகிற ஒரு எஜமானன் ஒரு 3 வேலைக்காரர்கள் அழைத்து ஒருத்தருக்கு 10 ராத்தலை கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு 5 ராத்தல், இன்னொருத்தருக்கு 1 ராத்தல். அவங்க தாளந்து திறமைகளுக்கு ஏற்ப அவர் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போகிறார். அநேக நாட்கள் அவர் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அந்த 10 ராத்தலை பெற்றவன் சம்பாதித்து இன்னும் 10 ராத்தலை அவன் கொண்டு வந்து நீர் கொடுத்ததை வச்சு நான் இவ்வளவு சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். 5 வாங்கினவன் 5 கொண்டு வந்து தந்தேன் என்று சொல்லுகிறான். அங்கே 1 தாளந்தை வைத்தவன் அவன் அப்படியே ஒரு சீலையில் சுற்றி அவன் அங்கே வைத்து விடுகிறான்.
அப்போது அவர்கள் ஊரார் இப்போ அவருடைய ராஜ்யத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி வருகிறார். அப்போ தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்களெல்லாம் அவர் அழைத்து கேட்கும்போது, அவர் முந்தினவன் 10 சம்பாதிச்சவன் அப்படின்னு சொன்ன உடனே நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்று சொல்லிடுறாரு. 2வது ஊழியக்காரன் நான் 5 சம்பாதித்தேன், நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருன்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தன் வாங்கி வைத்தவை இதை சீலையிலே வைத்து இருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனை, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருந்தாயே, பின்ன ஏன் நீ இந்த திரவியத்தை காசு கடையில் வைத்திருந்தால் நான் வரும்பொழுது அதை வட்டியோட வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாக நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தல் அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவனே அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவர், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தான் பூமி, அதனுடைய நிறைவு, பூமியில் உள்ள குடிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் தான் எஜமானனாக இருக்கிறாரு. நம்ம அதற்கு ஒரு மேலாளர்களாகத்தான் இருக்கிறோம் என்கிற உணர்வு வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே. இதை புரிந்து கொண்டு நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். அங்கே நாம் சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த வாழ்விலே நாம் சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட நாம் வாழ முடியும். இந்த பூமியிலே நாம் நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருக்கிறபடினால அதை செய்யாமற் போனால் நமக்கு பாவமாக இருக்கும். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக, நாம் நற்கந்தமாக வாழ்ந்து ஆண்டவருக்கென்று நாம் மகிமையை சேர்ப்போம். ஐஸ்வர்யம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.